அப்படின்னு பார்த்தா நம்ம பேக்கிங் பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கிங் எப்படி அனுப்புறோன்றத முதல்ல காமிக்கணும்ல. ஏன்னா நம்ம ஈஸியா சொல்றோம் நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம்னு. ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறதோட பேக்கிங் எப்படி கொடுக்குறோம், நாங்க ஃப்ரீயா தான் பேக்கிங்குமே பண்ணி அனுப்புறோம். பாத்தீங்களா, சனா ஹேர் ஆயில் ரொம்ப நாள் கழிச்சு மேம் வந்திருக்காங்க. சனா ஹேர் ஆயிலோட உரிமையாளர் பேரு சோபனா மேம் வந்திருக்காங்க. அவங்க எப்ப தெரியுமா வருவாங்க, நமக்கு ஆடி பிறந்த ஆவணி வர மாதிரி தை மாசம் வரும்போது தான் வருவாங்க. ஞாபகம் இருக்கா? 1 லிட்டரு யாரு இவங்க தான் பண்ணாங்க. கரெக்டா அவங்க முன்னாடியே வந்தாச்சு. அவங்க தான் டப்புன்னு ஒன்னும் இல்ல தட்டி விட்டுட்டாங்க. அது வந்து பரவாயில்ல, மூடி உடஞ்சது என்ன ஆச்சுன்னா லீக் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணேன். சனா ஹேர் ஆயில் நான் போடாததுக்கு காரணம் அதுக்குள்ள ஏதாவது ஒன்று கோத்து விட்டுறாங்க. அதுல நான் 2 மூணு அப்படி இருக்காங்கிறேன், அதுக்காக தான். ஸோ அதெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. எப்பவுமே நாங்க சனா ஹேர் ஆயில் எங்களுடைய பயணம் 4வது வருடமா அந்த பாட்டுக்கு அந்த புள்ள இருக்கிற இடம் தெரியாம ஹோல்சேலுக்கு கொடுக்குது. இப்ப நீங்க வந்து ஒயிட் லேபிள் வேணுமா வாங்கிக்கோங்க. பொடுகு பிரச்சனைரா, முடி கொட்டுதுரா, மூஞ்செல்லாம் பொறிஞ்சு போச்சுரா, ஆயிலும் சரி. இந்த ஆயில் வைக்கிறதுனால தலைக்கு குழும, உடம்புக்கு குழும, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஒரு தலையில எண்ணெய் வச்சா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறையுமா என்ன? ஏன் குறையாது? ஹீட்டா இருக்கிறதுனாலதான் நமக்கு இன்டைஜஷனே ஆகுது. பாடி ஹீட் எப்படி வருது அப்படின்னா, நம்ம அலையிறோமோ, படிக்கிறோமோ, ஒர்க் பண்றோமோ, இல்ல சரியான தூக்கம் இல்லையோ. இந்த தூக்கமே இல்லாதவங்க கூட இந்த ஆயில நல்லா மசாஜ் பண்ணி நல்லா கோம் பண்ணி ஜடை போட்டு படுத்தீங்கன்னா கூட நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. ஏன் தெரியுங்களா? இதுல நல்லா வந்து அந்த விளக்கெண்ணெய் ரொம்ப இருக்காது, கம்மி. எனக்கு சைனஸ் இருக்கிறா விளக்கெண்ணெய் சொல்லினா வைக்கலாம். அவங்க வைக்கிறதுக்காக தான் நாங்க ரெடி பண்ணி எல்லாமே பதப் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கோம். சரி, இதுல சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், வெந்தயம் எல்லாம் சொல்றாங்களே, ஏன் அதை நாங்க வீட்டுல போட்டுக்க முடியுமா? போட்டுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி வராது. ஏன்? அதெல்லாம் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில சாறு எடுத்து வெயில்ல வச்சு அதை எசன்ஸ் எடுத்து அதை இவ்வளவுதான் சேர்க்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கு. அதுபடி செஞ்சுதான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே செய்ய முடியும்னா அது கஷ்டம் இல்ல. எனக்கு நெசவு தெரியும்ன்றதுனால நம்ம நெசவுல உட்காந்துட்டா நம்மளால போட முடியுமா? அதுக்குன்னு ஒரு அந்த பாவு வச்சு பண்ணி அது பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கும். என்னதான் நம்ம அம்மா புளிக்குழம்பு வச்ச மாதிரி நம்ம போய் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி அம்மாட்ட கேட்டு வச்சாலும் அம்மா பக்குவம் வராது. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கை பக்குவம் இருக்கு. அது சனா ஹேர் ஆயிலுக்குன்னு ஒரு கை பக்குவம் இருக்கு. அதுல ஹேர்ல நீங்க லேயரா வெதுப்பா பண்ணி லேயரா தண்ணி நல்லா மசாஜ் பண்ணீங்கன்னா பொடுகு பிரச்சனை எடுத்துரும். நாங்க பேன் இண்டியாவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். அதுல 1/2 லிட்டருக்கு வந்து தமிழ்நாடு கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்கு இந்த 200 ml இதுதான் அது நம்மள்ட்ட இருக்கிறா குடுறா, அதை காமிடா. நாங்க அது எத்தனை வருஷமா வச்சிருக்கிறோம், அதை நாங்க காமிப்போம்ல. 200 ml அப்படின்றது இது வரும். இன்னைக்கு புதுசு எல்லாம் மாத்திடுவோம். நாங்க புதுசு டப்பா வச்சுக்குவோம். 200 ml இதுதான். இந்த 200 ml நீங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும். என்ன காசு கொடுத்துதான் எல்லாமே வாங்குறோமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மட்டும் நீங்க ஷிப்பிங் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நாங்க பேக்கிங்கே அவ்வளவு அழகா உடையாம உங்க கையில வரும். மறந்துடாதீங்க, வச்சுக்கோங்க.